Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கிறதுக்கான முறையை தான் பார்க்க போறோம். இந்த போலீஸ் கம்ப்ளைன்ட்டை ஆஃப்லைன்லயும் கொடுக்கலாம், ஆன்லைன்லயும் கொடுக்கலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாத இந்த போலீஸ் கம்ப்ளைன்ட்டை நீங்களே கொடுக்கலாமா இல்ல ஒரு அட்வொகேட் மூலமா கொடுக்கலாமா? ஒரு அட்வொகேட் மூலமா நீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கறீங்கன்னா என்ன நன்மைகள் இருக்குதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலீஸ் கம்ப்ளைன்ட்டை ரெண்டு முறையிலையும் கொடுக்கலாம், ஆஃப்லைன்லையும் கொடுக்கலாம், ஆன்லைன்லையும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆஃப்லைன்ல தான் பார்க்க போறோம். ஆஃப்லைன்ல பார்க்கும்போது ஒரு பேப்பர், அதாவது A4 ஷீட்டாக இருக்கலாம், இல்ல ஒரு ஒயிட் பேப்பர்ல எடுத்து உங்களுடைய கம்ப்ளைன்ட் என்னவோ அதுல நீங்க எழுதணும். அதுல முக்கியமா உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த விவரம், அந்த இடம், தேதி, இது எல்லாமே அந்த இடத்துல அந்த கம்ப்ளைன்ட் பேப்பர்ல நீங்க கம்ப்ளீட்டாக தெளிவாக எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் காவல் நிலையத்திற்கு சென்று அந்த சம்பவம் நடந்த எந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வீட்டில் இருக்கீங்க, உங்ககிட்ட யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஏரியாவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா உங்கள் ஏரியா ஜுரிடிக்ஷன் என்னவோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விபத்தோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ ஆகுதுன்ற பட்சத்தில் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த ஏரியாவில் எந்த இடத்துல அந்த அக்யூரன்ஸ் ஆஃப் பிரச்சனை எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில், நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணலாம். யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு முக்கியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன வாங்கணும்னா சிஎஸ்ஆர் காப்பி கண்டிப்பாக வாங்கணும். அப்படி இல்லைனா சிஎஸ்ஆர் நம்பரை உங்ககிட்ட எழுதி வாங்கிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. ஆன்லைனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், முகவரி, மொபைல் எண் மற்றும் பிற தகவல் எல்லாமே அந்த இடத்துல பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் உங்களுடைய புகார் என்னவோ, கம்ப்ளைண்ட் என்னவோ அது அதில் டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஒரு பேப்பரில் எழுதி அப்லோட் பண்ணணுன்னாலும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது அந்த வெப்சைட்டில் நீங்கள் எழுதியும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டு அது அந்த வெப்சைட்லேயே உங்களுடைய கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆஃப்லைனில் கொடுத்தா உங்களுடைய வேலை சீக்கிரமாக நடக்குமா, ஆன்லைனில் கொடுத்தா உங்களுடைய வேலை கம்ப்ளைண்ட் சீக்கிரமாக எடுத்துக்குவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் டைரெக்டாக ஆஃப்லைனில் கொடுக்குற கம்ப்ளைண்ட் தான் சீக்கிரமாக நடக்கும் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்பொழுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் வைலன்ஸ்லையோ ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை வேறு யார் மூலியமாவோ உங்களுக்கு தொந்தரவு வருது, இல்லை வேறு எங்கேயும் வெளியில் போகிறீங்க, ஒருத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 100க்கு கால் பண்ணி அவங்கள அவசர அழைப்பு எண்ணை அழைச்சி நீங்கள் வர வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை அவசர உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா 112. இதுவே பெண்களுக்கான பாதுகாப்புக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதுதான் 181. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்களே போய் டைரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அணுகலாமா இல்லை ஒரு அட்வொகேட் மூலயமா போகலாமா? இது அட்வொகேட் மூலயமா போகிறதால என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் என்னவோ நடந்ததோ அந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் தான் அந்த பேப்பரில் எழுதி போலீஸ் ஸ்டேஷனில் சப்மிட் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு அட்வொகேட் அதை எழுதும்போது அதில் இன்டைரக்டாக என்னென்ன செக்ஷன்ஸ் மேட் அவுட் பண்ணலான்றது அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும். அந்த நுணுக்கங்களை அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரில் மென்ஷன் பண்ணுவாங்க. இது மூலயமா துரிதமான ஆக்ஷனை போலீஸ் ஸ்டேஷனில் எடுப்பாங்க. அவ்வளோதான். நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ஆன்லைன்லேயும் கொடுக்கலாம், ஆஃப்லைன்லேயும் கொடுக்கலாம். நீங்களே போய் டைரெக்டாக தாராளமாக கொடுக்கலாம். இது ஹெல்ப்லைன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மஸ்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்டு, கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறது, இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னன்றது தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.